காந்தி குடும்பத்துக்குள்ளேயே குழப்பமா? டெல்லியில் அரசியலில் பரபரப்பு. திக்விஜய சிங் பேட்டியால் காங்கிரஸில் புதிய புயல். காங்கிரஸ் அப்படின்னாலே உட்கட்சி பூசல் அப்படிங்கிற விமர்சனம் புதியது கிடையாது. கோஷ்டி மோதல்களை அந்த கட்சியின் அடையாளமாக மாறிவிட்டதாக அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. இந்த சூழல்ல காந்தி குடும்பத்துக்குள்ளேயே பிளவு ஏற்பட்டு விட்டதா, ராகுல் காந்தி அணி பிரியங்கா காந்தி அணின்னு காங்கிரஸ் தலைமை இரண்டாக செயல்படுகிறதா, இல்லைன்னா இதெல்லாம் பாஜக முன்னெடுக்கும் அரசியல் பிரச்சாரம் தானா அப்படிங்கிற கேள்வி இப்ப டெல்லி அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்திருச்சு. இந்த சர்ச்சைக்கு காரணம் என்ன? திக்விஜய சிங் பேசியது என்ன? அதனைத் தொடர்ந்து பாஜக ஏன் இந்த விவகாரத்தை கையில் எடுத்துள்ளது? காங்கிரசுக்குள் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சமீபத்தில் காங்கிரசின் மூத்த தலைவர்களின் ஒருவரான திக்விஜய சிங் அளித்த பேட்டி அரசியல் வட்டாரத்துல கவனத்தையும் ஈர்த்து இருந்துச்சு. அதுல பிரியங்கா காந்தி கட்சியின் மிக முக்கியமான பொறுப்பை ஏற்க தகுதியான தலைவர், ஆனா இப்ப அவருக்கு அமைப்பு ரீதியான முக்கிய பொறுப்பு எதுவும் வழங்கப்படாமல் பொதுச் செயலாளர் பதவியில் மட்டுமே நீடிக்கிறார். அதற்கான காரணம் என்ன என்பது எனக்கு புரியல. அவரிடம் கட்சியின் முக்கிய பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காரு. 2023 முதல் பிரியங்கா காந்தி காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்து வர்றாங்க. காங்கிரஸில் KC வேணுகோபால் கட்சி அமைப்பு பணிக்கான பொதுச் செயலாளராகவும், ஜெய்ராம் ரமேஷ் ஊடக மட்டும் கிடையாது, செய்தி தொடர்பாளருக்கான பொதுச் செயலாளராகவும் முக்கிய பொறுப்புகளை வகிச்சு வர்றாரு. ஆனா பிரியங்கா காந்திக்கு இது போன்ற குறிப்பிட்ட நிர்வாக பொறுப்பு எதுவுமே ஒதுக்கப்படலை. இதனால இலாக்கா இல்லாத அமைச்சர் போல பொறுப்பு இல்லாத பொதுச் செயலாளர் பதவிதான் பிரியங்காவுக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற விமர்சனமும் அதிருப்தி குரலும் காங்கிரஸ் வட்டாரத்திலேயே எழுந்துள்ளதா சொல்லப்படுது. காங்கிரசுக்குள் ராகுல் காந்தியின் தலைமைக்கு எதிராக அதிருப்தி கிளம்ப தொடங்கிருச்சு. ராகுலின் தலைமையில் கட்சி தடுமாறி வருது. அதனால தான் திக்விஜய சிங் போன்ற மூத்த தலைவர்கள் கூட வெளிப்படையாக கருத்து தெரிவிக்கிறாங்க. காங்கிரஸில் ராகுல் அணி, பிரியங்கா அணி அப்படின்னு இரண்டு அணிகள் செயல்பட்டு வர்றாங்க அப்படின்னு பாஜக குற்றம் சாட்டி வருது. திக்விஜய சிங்கோ கட்சியின் அமைப்பு கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் அந்த கருத்தை தெரிவித்த. பாஜக மட்டும் கிடையாது, RSS அமைப்புகளின் சித்தாந்தங்களை நான் எப்போதும் எதிர்த்தே வந்திருக்கிறேன் அப்படின்னு தனது பேச்சுக்கு விளக்கம் அளிச்சிருக்காரு. அதே நேரத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த இருவர் ஒரே நேரத்தில் கட்சியின் உயர்மட்ட அதிகார மையங்களாக முன்னின்றால் வாரிசு அரசியல் அப்படிங்கிற பாஜகவின் விமர்சனத்திற்கு மேலும் வலு சேர்க்கும் சூழல் உருவாகிடும். அதனால தான் இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் தலைமை அவசரப்படாம மிகவும் நிதானமாக காய்களை நகர்த்தி வருவதா டெல்லி அரசியல் வட்டாரங்கள்ல நன்கு அறிந்தவர்கள் கூறுறாங்க. அதே நேரத்துல பிரியங்கா காந்தியை ஆதரிக்கும் தரப்பினர் வேறு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது பிரியங்கா பேச்சு, உடல் மொழி, மக்களுடன் பழகும் விதம் ஆகியவை அவரது பாட்டி இந்திரா காந்தியை நினைவூட்டுவதாக பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும் கருதுறாங்க அப்படிங்கிறதை அவர்களின் கருத்து. இதனால பிரியங்காவை முன்னணிக்கு கொண்டு வந்தால் இந்தி பேசும் மாநிலங்களில் காங்கிரஸை வேகமாக வலுப்படுத்த முடியும். அதே போல பெண்கள் மத்தியிலும் கட்சியின் செல்வாக்கை மீட்டெடுக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்கள் கூறுறாங்க. மேலும் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் பல்வேறு பிரச்சனைகளை ஆக்ரோஷமாக எழுப்பினாலும் கட்சியின் அமைப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் நடவடிக்கைகள்ல போதிய கவனம் செலுத்தவில்லை அப்படிங்கிற விமர்சனம் அந்த தரப்புல முன்வைக்கப்படுது. இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி, அமித்ஷாவும் தீவிரமாக அரசியல் களத்தில் செயல்பட்டு வரும் நிலையில ராகுல் காந்தி எதிர்க்கட்சி அரசியல் மட்டுமே அதிக கவனம் செலுத்துவதாகவும், அவர் அடிக்கடி வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதும் கட்சியின் இமேஜை பாதிப்பதா அவர்கள் குற்றம் சாட்டுறாங்க. சமீபத்தில் கூட வெளிநாட்டு பயணத்தை நீடித்ததால சில முக்கியமான கட்சி நிகழ்ச்சிகளை ரத்து செஞ்சிருந்தாரு ராகுல். எனவே பிரியங்காவுக்கு கட்சிக்குள் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதே அவரை ஆதரிப்பவர்களின் வலியுறுத்தலா இருந்துகிட்டு தான் இருக்கு.
அதே நேரத்தில் ராகுலுக்கும் பிரியங்காவுக்கும் இடையே எந்தவிதமான தனிப்பட்ட பகையும் கிடையாது என்பது உண்மைதான். ஆனால் ராகுலை சுற்றி இருக்கக்கூடிய சிலர் கட்சிக்குள் பிரியங்காவின் செல்வாக்கு அதிகரித்து விட்டால் தங்களது முக்கியத்துவம் குறைந்துவிடும் அப்படின்னு கருதி அவரை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேயே வைத்திருக்க விரும்புவதா காங்கிரஸ் வட்டாரங்களில் பேசப்படுது. ராகுல் காந்தியின் அரசியல் பின்பத்தை பலவீனப்படுத்தவும் காங்கிரசின் வாக்கு வங்கியில் குழப்பத்தை ஏற்படுத்தவும் ராகுல் அணி பிரியங்கா அணின்னு அரசியல் பிரச்சாரத்தை பாஜக தீவிரமா முன்னெடுத்து வருது. இந்த சூழல்ல தான் இந்த விவகாரத்தை காங்கிரஸ் தலைமை எப்படி கையாள போகிறது, இனிமேலாவது சோனியா காந்தி குடும்பம் இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒருமித்த தலைமையை வெளிப்படுத்துமா அப்படிங்கிறது டெல்லி அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கக்கூடிய கேள்வியா மாறி இருக்கு. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.